கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கஷ்டமான சூழ்நிலைகளில் சவுல் ராஜா என்ன செய்தார், யோனத்தான் என்ன செய்தார் என்பதை இந்த காலை வேளையில் சுருக்கமாக நாம் சிந்திக்கலாம். என்னோடு கூட 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். வாசித்த இந்த பகுதியை பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள், இக்கட்டான சூழ்நிலையிலே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன இக்கட்டான சூழ்நிலை? மேலுள்ள வசனத்தில் பார்க்கும் பொழுது பெலிஸ்தர் யுத்தத்துக்காக வந்திருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள், மனலத்தனையான ஜனங்கள் என்று சொல்லி மேலுள்ள 5வது வசனத்தில் வாசிக்க முடியும். இப்போ தேவ ஜனங்கள் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது யுத்தத்துக்கு வந்த பெலிஸ்தரை வியந்து பார்க்கிறார்கள். அதாவது பிரச்சனை, இக்கட்டுகள் இது மிக பெரிதாய் இருக்கிறது, நம்முடைய திராணிக்கு இது மேலாக இருக்கிறது, நாம் இதை மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு இந்த தேவ ஜனங்கள் சென்று அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய போராட்டங்கள், தீய சக்தியின் ஆதிக்கங்கள், வானலோகத்தில் பொல்லாத ஆவிகளுடைய திட்டங்கள் பிரச்சனையை மிக பெரிதாக காண்பித்து சோர்ந்து போக வைக்கிறது. இந்த பிரச்சனையை உங்களால் வெற்றி பெற முடியாது என்ற நிலைக்கு நம்மை தள்ளி ஓடிவிடும்படியாக, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கும்படியான நிலைமைக்கு தள்ளக்கூடியதை இந்த நாளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த பெலிஸ்தருடைய தந்திரம் என்ன? தன்னை மிகப்பெரிய படையாக காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை சோர்வடைய செய்ததை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தில் எபிரேயர் பட்டயங்களாகிலும் ஈட்டிகளாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? தேவ ஜனங்களுக்குள்ளே யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய பட்டயங்களையும் ஈட்டிகளையும் செய்யாதபடி ஒரு கொல்லனையும் என்ன செய்யவில்லை, அங்கு விட்டு வைக்கவில்லை. தனக்கு சாதகமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் மண்வெட்டிக்கு கூட அது ஷார்ப்பாக அந்த மண்வெட்டியும் பண்படுத்தும்படியாக இவர்கள் பெலிஸ்தரை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். பாருங்கள், யுத்தம் செய்வதற்கு மிக முக்கியமானது பட்டயம். அந்த பட்டயத்தை கூர்ப்பாக்காதபடி, அந்த பட்டயத்தை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்காதபடி அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்து கொண்டார்கள். இன்றைக்கும் பட்டயத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய வேத வசனத்தை தேவ ஜனங்கள் நன்கு புரிந்து கொள்ளாதபடி, நன்கு கையாளாதபடி இந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள், இந்த உலகத்திற்குரிய தீய சக்தியின் ஆதிக்கங்கள் செய்யக்கூடியதை நம்மால் இன்றும் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த சூழ்நிலையில சவுல் என்ன செய்தார்? இதே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போயிருக்கிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசியிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். 13 சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனீர் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? சவுல் ராஜா தேவ ஜனங்களை வழிநடத்தக்கூடியவர் என்ன செய்தார்? ஜனங்கள் தன்னை விட்டு ஓடி விடுகிறார்கள். 3000 பேர் எப்பொழுதும் சவுலோடு கூட யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், 2000 பேர் சவுலோடும் 1000 பேர் யோனத்தானோடும் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது வெறும் 600 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள், பட்டயம் இல்லாமல், யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் ஒரு பக்கத்தில். இவையெல்லாம் பார்த்து வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை அவர் மீறக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆசாரியர்கள் ஆசாரியருடைய பணி செய்ய வேண்டும், ராஜா ராஜாவுடைய பணி செய்ய வேண்டும். ராஜா ஆசாரியர் செய்யக்கூடிய பணியை துணிந்து செய்யக்கூடாது. இவர் என்ன செய்கிறார்? ஆசாரியர் செய்ய வேண்டிய பணியை அவர் செய்கிறார். இதற்கு முன்னதாக இங்கே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு சாமுவேல் சொல்லியிருப்பார், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன்,
நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். சவுல் ராஜா என்ன செய்திருக்க வேண்டும்? காத்திருக்க வேண்டும். இந்த வேத வார்த்தையை வைத்து, இந்த வேத வார்த்தையை விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சாமுவேல் சொன்ன வண்ணமாக 7 நாள் காத்திருக்க வேண்டும். சாமுவேல் வந்து பலி செலுத்தி பிறகுதான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுவார். இந்த வார்த்தைக்காக சவுல் ராஜா காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவன் சொன்னதை காத்து கொண்டிருந்தார். நோவா மழை வரும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பயந்து அவர் காத்து கொண்டிருந்தார். ஆனால் சவுல் ராஜாவோ காத்து கொள்ளவில்லை. வேத வார்த்தை காத்து கொள்ளவில்லை. பிரச்சனைகளை பார்த்து வசனத்தை மீறக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதே சூழ்நிலை தான் நம் மத்தியிலே. பிரச்சனைகளை பார்த்து அநேக வேளையிலே நாம் வசனத்தை விட்டு மீறக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல, வேத வார்த்தைக்கு ஆண்டவர் சொன்ன சத்தியத்துக்கு மீறி நடந்தது போல இன்றும் தேவனையும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் அந்த உண்மையை விட்டு விலகி விடுவீர்களோ என்று சொல்லி பயந்திருக்கிறேன். பிசாசானவர் உங்களை கெடுத்து விடுவானோ என்று சொல்லி பயந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாறலாம், போராட்டங்கள் பெருகலாம், இல்லையா, உபத்திரவங்கள் பெருகலாம். அதன் மத்தியிலே திருவசனத்தை கை கொண்ட பிள்ளைகளாக, அதை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, எபேசியர் 6:17 வாசிக்கிறோம், ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளவும், அதை கையாளவும், அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதன்படி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை நோக்கி பார்க்கிறது. இதன் மத்தியிலே யோனத்தான் என்ன செய்தார்? இதே பிரச்சனை தான் யோனத்தானுக்கும். சவுல் பார்த்து அதே பார்வை தான் யோனத்தானும் பார்க்கிறார். ஆனால் யோனத்தானும் அவர் ஆயுததாரியம் என்ன செய்தார்கள்? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பிற்பகுதியிலே பார்க்கிறோம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். இதே காட்சி தான், இதே திரளான ஜனங்களை தான் அவரும் பார்க்கிறார், இதே பிலிஸ்தரை தான் அவரும் பார்க்கிறார். ஆனால் அவருடைய மனப்பக்குவம் என்ன இருக்கிறது? திரளான ஜனங்களாக இருந்தாலும் கொஞ்ச பேராக இருந்தாலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. எவ்வளவு உயர்ந்த விசுவாசம்! அதே தேவ ஜனங்கள் இருக்கக்கூடிய யோனத்தானுடைய வாழ்க்கையிலே, அவருடைய இருதயத்திலே கர்த்தர் நோக்கி பார்த்தார். பிரச்சனையை அவர் பார்க்கவில்லை. அங்கு என்ன நடந்தது? யோனத்தான் அடித்த அடிக்கு பிறகு கர்த்தர் அங்கு பூமியை அதிர செய்தார். 1 சாமுவேல் 14:15 கடைசி பகுதியிலே பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது. தேவன் யுத்தம் செய்தார். பூமி அதிரும்படியான யுத்தம், பெலிஸ்தர்கள் பயந்து ஓடும்படியான நிலைமையில தேவன் யுத்தம் செய்தார். பாருங்கள், இதே 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்வேல் மட்டும் நடந்தது. கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார். கொஞ்ச பேரா இருந்தாலும் பிரியமானவர்களே, தேவன் யுத்தம் செய்யும்படியாக அனுமதிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை வேளையிலே தேவன் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கூடிய வசனத்தின் பிரகாரமாய் வாழ வேண்டும். நமக்கு அந்த நாட்களைப் போல இப்படிப்பட்ட யுத்தங்கள் இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே நமக்குள்ளும் யுத்தங்கள் உண்டு. நம்முடைய சிந்தனைக்கும் நமக்கும் யுத்தங்கள் உண்டு. நம்முடைய நினைவுகளுக்கும் நமக்கும் யுத்தங்கள் உண்டு. மனரீதியான போராட்டங்கள் உண்டு, இல்லையா? இவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து அதன்படியாக வாழ்வோம். இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட தேவனோடும் அவருடைய வசனத்தோடும் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வராக. கேட்ட உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக.